இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்கள். இந்த நாள் பெரிய சனிக்கிழமை. அப்படி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மரித்து அவரை சிலுவையிலிருந்து இறக்கி அவருடைய சரீரத்தை யூதர்கள் வழக்கத்தின்படி ஒரு வெள்ளை சீலையில சுற்றி அவர்கள் கல்லறையில கொண்டு போய் வைத்தார்கள். உலகத்துல மரித்தவுடனே சரீரத்தை எரிப்பது ஒரு வழக்கம், சரீரத்தை மண்ணுக்கு அடியில புதைப்பது ஒரு வழக்கம், சரீரத்தை பாதுகாப்பாக ஒரு அறையிலே கொண்டு போய் கற்களால செய்யப்பட்ட ஒரு அறையில அல்லது குகையில கொண்டு போய் வைப்பது ஒரு வழக்கம். அதன்படி யூதருடைய வழக்கம் அப்படிப்பட்டதான ஒரு கற்களால செய்யப்பட்ட ஒரு கல்லறை, ஒரு குகையில தோண்டப்பட்ட ஒரு கல்லறையில கொண்டு போய் சரீரத்தை வைத்தார்கள். அதை வைத்து ஒரு பெரிய கல்லை வைத்து அந்த வாயிலை மூடி விட்டார்கள். ஏனென்றால் சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை திருடி கொண்டு போய் விடாதபடி போர்ச்சார்கள் அந்த இடத்துல வைத்து முத்திரையிட்டு அதை பாதுகாப்பாக கொண்டு போய் வைத்தார்கள். அப்பிறகு இன்றைக்கு சனிக்கிழமை, இரண்டாவது நாள். இயேசு கிறிஸ்து சரீரம் உள்ளே இருந்ததே தவிர அவருடைய ஆவி அந்த நாளில கூட ஓய்வெடுத்து கொள்ளவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19 வசனத்துல வாசித்து பார்த்தால் தெரியும், காவலில் இருந்த ஆவிகளுக்கு போய் அவர் பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது எங்க போய் பிரசங்கித்தார்? ஏன் பிரசங்கித்தார்? அந்த நாளிலே என்ன காரியத்தை அவர் செய்தார் என்று பார்க்கும் பொழுது, காவலிலே வைக்கப்பட்ட ஆவிகள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒன்றை நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின பொழுது அந்த ஒரு கல்வனை பார்த்து சொல்லுவார், இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். பரதேசி என்று சொல்லக்கூடியது பேரடைஸ் என்று சொல்லக்கூடிய காரியம். அந்த பரதேசி, பேரடைஸ் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த இடத்துல மரித்தவர்களுடைய ஆவி போய் தங்கி இருக்கிற இடம். அந்த மரித்தவருடைய ஆவி, எல்லா ஆவியும், நல்லவர்கள், தீயவர்கள், நீதிமான்கள், துன்மார்கள், எல்லா ஆவியும் அந்த இடத்துல போய் அந்த இடத்துல அது தங்க வைக்கப்பட்டிருக்கிற இடம்தான். அந்த இடத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து சென்றார் என்று பார்க்கிறோம். இதை எங்க அறிந்து கொள்ள முடியும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 வசனத்திலிருந்து 31 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டு அருகிலே ஒரு ஏழையான லாசுரு என்ற ஒரு யாசகம் கேட்கிற ஒரு மனிதன் இருந்தான். 2 பேரும் மரித்து போவார்கள். 2 பேரும் அந்த இடத்துக்கு, பாதாளத்துக்கு போவார்கள். அந்த இடத்துல ஐஸ்வர்யவான் மரித்து அவன் துன்மார்க்கர்களோடு அவன் இருப்பதையும், இந்த லாசுரு நீதிமானாய் இருந்த அந்த ஏழை எளியவன் மரித்து ஆபிரகாம் மடியில இளைப்பாறுவதையும் இந்த காரியங்களை இயேசு சொல்லுவார். அந்த இடத்துல என்ன சொல்லுவார்? இந்த பகுதியில் இருக்கிற ஐஸ்வர்யவான் அந்த பகுதியில் இருக்கிற அந்த ஆபிரகாம் மடியில் இருக்கிற லாசுருவை, ஆபிரகாமை பார்த்து பேசுவதாக. அப்பொழுது இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும், மரித்தவர்கள் 2 பேரும், நல்லவர்கள், நீதிமான்கள், துன்மார்கள், கெட்டவர்கள், எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள பிரிவு இருக்கிறது. துன்மார்க்கர்கள் ஒரு பக்கமும் நீதிமான்கள் ஒரு பக்கமும் இருக்கிறதை, அவர்கள் ஒருவரை பார்க்கும்படியான ஒரு காரியம் இருக்கிறதை நம்ம விளங்கி கொள்ள முடியும். இந்த இடத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து சனிக்கிழமை சென்றார். ஏன் சென்றார்? என்ன பிரசங்கித்தார்? பரிசுத்தவான் இடத்துல போய் அவர் பிரசங்கித்த காரியம் என்ன சொன்னார்? ரட்சிப்பை நான் முடித்து விட்டேன். நீங்கள்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து அதை கண்களால பார்க்க முடியாமல் நீங்கள் முன்பாகவே மரித்தீங்க வந்து விட்டீர்களே, அந்த மேசியாவாக நான் உலகத்துக்குள்ளே சென்று உலகத்துல பிசாசின் ராஜ்யத்தை நான் அழித்து, பிசாசினுடைய கரத்தில் இருந்த அதிகாரங்களை, பிசாசின் கரத்துல மனுக்குலம் நீங்கள் எல்லாம் ஆதாமிலிருந்து எல்லாரும் விட்டு கொடுத்த அந்த காரியங்களை நான் மீண்டுமாய் எடுத்து மனிதர்களிடத்துல கொடுத்து விட்டு வந்து விட்டேன், என் ஊழியத்தை நிறைவேற்றி விட்டேன் என்று அவர் பிரசங்கித்தார். அந்த வேற எதுவும் பிரசங்கம் அவர் செய்திருக்க முடியாது. மரித்த பிறகு 2வது சான்ஸ், 2வது ஒரு சந்தர்ப்பம், 2வது ஒரு காரியம் எந்த ஆவிகளுக்கும் கிடையாது. ஏனென்றால் இயேசுவே சொல்லுகிறார், அந்த ஆபிரகாம் மடியில் இருந்த லாசுருவை பார்த்து இந்த மனிதன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நான் போய் அந்த என் சகோதரனிடத்துல நான் சொல்லுவேன். அதெல்லாம் இல்லை என்று சொல்லிவிடுகிறார். 2வது வாய்ப்பு மரித்தவர்களுக்கு, மரித்த ஆவிகளுக்கு 2வது சந்தர்ப்பங்களோ 2வது கிடையவே கிடையாது. பூமியில இருக்கும் பொழுதே நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்து விட வேண்டும். பூமியில இருக்கும் பொழுதே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பூமியில இருக்கும் பொழுதே ஆண்டவரை நம்ம பற்றி பிடித்து கொள்ளும். மரித்த பிறகு நமக்கு ஒரு காரியமே கிடையாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து இந்த சனிக்கிழமை அப்படியாக சென்று இந்த பரிசுத்தவான் இடத்துல அவருடைய காரியத்தை எல்லாம் பிரசங்கித்து
ஆண்டவர் நான் என்ன காரியம் ஊழியத்தை நிறைவேற்றினோ அதெல்லாம் செய்து முடித்து மீண்டுமாய் அவர் 3ஆம் நாளில அவர் உயிரோடு எழுந்தார். ஆகவே இந்த வெள்ளிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமை இந்த உயிரோடு எழுந்த அந்த நாட்களும் இடைப்பட்ட நாட்கள் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் பாதாளத்திலே இறங்கினார். ஏறினார் என்று நம்ம வாசிக்கும் போது அவர் இறங்கினார் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் அங்கே சென்றார். இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அதுவரை கீழே இருந்த பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து மேலே போகும் பொழுது அத்தனை பரிசுத்தவான்கள் நீதிமான்களையும் தன்னோடு கூட மேலே அழைத்து கொண்டு போய்விட்டார். ஆனால் துன்மார்க்கர்கள் இன்னும் பாதாளத்துல அந்த பரதேசி என்கிற ரெண்டும் ஒன்றாயிருந்ததை ஆண்டவர் பிரித்தெடுத்து அவர்களை அங்கேயே இருக்கும்படி செய்துவிட்டு இவர்களை மாத்திரம் மேலே கூட்டி கொண்டு போய்விட்டார். ஏன் போனார்? மீண்டுமாய் வரப்போகும்போது அந்த பரிசுத்தானோடு ஆண்டவர் மீண்டுமாய் கீழே இறங்கி வர வேண்டும். அந்த காரியத்துக்காக அவர்களை அழைத்து கொண்டு போய் 2வது வானமோ 3வது வானமோ அந்த முதல் வானத்திலேயோ ஏதோ ஒரு வானத்துல அவர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்கிறத காரியத்தை வேதாராய்ச்சியார் சொல்கிறார்கள். இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒருபோதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சும்மா இருக்கவில்லை. சிலுவையில தொங்கும் பொழுதும் அவர் சுவிசேஷத்தை, அவருடைய சாட்சிய, அவருடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் 2வது நாள் அந்த கல்லறையில இருக்கும் பொழுதும், கல்லறையில அவர் சரீரம் வைக்கப்பட்டிருந்த போதும் ஆவியினாலே உள்ளே போய் அவர் ஊழியத்தை, பிரசங்கத்தை செய்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நமக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நாம் பரலோகத்துக்குள்ளே போகும்படியாக, நாம் நீதிமான்களாக மாற்றப்படும்படியாக, நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக ஆண்டவர் தன் சொந்த ரத்தத்தை சிந்தி சிலுவையில பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகும் போய் ஊழியங்களை நிறைவேற்றுகிறார. அந்த காரியத்தை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்வோம். நாமும் கூட அவரை போலவே எந்த நேரமும் ஆண்டவருக்காக ஓடுவோம். எந்த நேரமும் அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போம். சாமமே கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவரை குறித்து மற்றவர்களிடத்துல நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம் என்று நம்ம ஓடும் பொழுது நிச்சயமாகவே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவரை நம்ம ஆராதித்து கொண்டிருப்போம், அவருடைய பாதத்துல காத்து கொண்டிருப்போம். இந்த சனிக்கிழமை இது ஒரு அமைதி, ஒரு பெரிய அமைதி என்று சொல்லி சொல்லுகிறாரு. அது அமைதி இல்லை. இந்த நாள் ஒரு அமைதியின் சனிக்கிழமை அல்ல, இது அறிவிக்கிற சனிக்கிழமை. ஆண்டவர் அவரில் இருந்த ஆவியிடத்துல போய் அறிவித்தார், நற்செய்தி அறிவித்தார். நாம் அவருடைய நற்செய்திய உலகமெங்கும் சொல்லுவோம், ஊரெங்கும் சொல்லுவோம். என் இயேசு மரித்தார், எனக்காக மரித்தார். நம் இயேசு மரித்தார், உங்களுக்காக மரித்தார். நம் இயேசு ஜீவனை தந்தார், உங்களுக்காக, எனக்காக. அவருக்காக நம்ம ஓடுவோம், அவரை நாமத்தை உயர்த்துவோம். God bless you.